வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ரீசெண்டா நாங்க போயிருந்த இடம் தான் பிஜிபி மெரைன் கிங்டம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வாக் டு அக்வாரியம். இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சும்மா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ல எக்ஸாட்டிக்கான ஃபிஷஸ், அதுவும் 5000+ அக்வாட்டிக் ஃபிஷஸ் வந்து இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்டர் வாட்டர் டனல், ஸ்கூபா டைவிங், நீங்க ஸ்பெஷலா நினைக்கிறவங்களுக்கு கேண்டில் லைட் டைனிங், சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட பண்ணலாம். தென் இங்க ஹைலைட்டே பாத்தீங்கன்னா மெர்மைட் ஷோ தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் மெர்மைட் ஷோ பார்த்தேன். இன்ஃபேக்ட் கிட்ஸை விட நான் தான் ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்ணேன். மஸ்ட் விசிட் பிளேஸ். வாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆனதுமே ஸ்பேஷியஸான ரிசப்ஷன் ஏரியா வித் ஏசி ஃபெசிலிட்டியோட இருக்கு. டிக்கெட் கவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா கேஷ் கார்டுன்னு தனித்தனியா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல இருந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். தென் நீங்க காம்போ ஆஃபரும் போயிட்டு இருக்கு. பிஜிபி யூனிவர்சல் பிளஸ் மெரைன் ரெண்டுமே சேர்த்து 1150 rupees கிட்ட டிக்கெட் சேல் பண்றாங்க. இதன் மூலமா நீங்க 370 rupees கிட்ட சேவ் பண்ணிக்கலாம். பட் இண்டிவிஜுவலா நீங்க மெரைன் மட்டும் போகணும்னா பர் அடல்ட்டுக்கு மட்டுமே 745 rupees, கிட்ஸுக்கு வந்து 645 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல 9 to 8 PM வரையும், வீக் டேஸ்ல வந்து 9:30 to 7 PM வரையும் இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, டெலிபோன் பூத்துக்குள்ள அவ்வளோ கலர் ஃபிஷஸோட அழகா அட்ராக்ட் ஆகிற மாதிரி ரிசப்ஷன்ல அழகா செட் பண்ணிருக்காங்க. 2 டிக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். கூட வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு போல கொடுத்துருவாங்க. தென் இங்க லாக்கர்ஸும் இருக்கு. நம்ம திங்ஸ் ஏதாவது கொண்டு வந்தாலும் அங்க வந்து வச்சுக்கலாம். ஃபுட்ஸ் வந்து வெளியில இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க பேபி ஏதாவது வச்சிருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் பேபி ஃபுட்ஸ் மட்டும் அலோவ் பண்றாங்க. மெரைன் கிங்டம் போறதுக்கான என்ட்ரி வேக்குள்ள வந்து வந்தாச்சு. நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். நம்ம கிட்ட ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம கிட்ட கொடுக்கணும். அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தென் நம்ம பேக்ஸை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நம்ம வேற ஏதாவது ஃபுட்ஸ் வந்து கேரி பண்றோமான்றது செக் பண்றதுக்காக. தென் உள்ள போனதுமே விஆர் ஜோன் வந்து இருக்கு. பெர் ஹெட்க்கு வந்து 200 rupees கிட்ட சார்ஜ் பண்றாங்க. நம்ம லேட்டரா கூட வந்து பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 5 டிஃபரெண்ட் ஜோன்ஸ், அதாவது ரெயின் ஃபாரஸ்ட், ராஜ், மேங்கோ, கோஸ்டல், டீப் ஓஷன், அந்த ரீஜன்ல வாழக்கூடிய மீன்களை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா மழை அதிகமா இருக்கக்கூடிய காடுகள்ல இருக்கிற நீர்நிலைகள்ல வாழக்கூடிய மீன்களை தான் வந்து மையப்படுத்தி இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல மீன் வந்து இருக்கு. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆலிகேட்டர் கார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாய் பாருங்க, ஈட்டி மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே முதல மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு மீடியம் சைஸ் மீன் தான். இது இன்னும் நல்லா பெருசாகும். ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷுங்க. ஒரே ஒரு கடி கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சதையை வந்து கிழிச்சு எடுத்துரும். இங்க ஃபன் எலிமெண்ட்காக ஷார்க்கோட மவுத் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்கா வந்து மேக் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம வந்து போட்டோஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, போட்டோ ஃப்ரேம் மாதிரியும் இருக்கு. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் தீம்ல இருக்க ஃபிஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் காங்கோ ரிவர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. டேங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிசிலைட் வெரைட்டிஸ், ஜீப்ரா, தெலாப்பியா, கோமைட் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு டேங்க் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா குட்டியா டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேல ஃபிஷ் பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்வைப் பண்ணி பாத்துக்கலாம். தென் நீங்க நிறைய அரிதான ஃபிஷஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுங்க. இந்த டேங்க்ல பாருங்க நிறைய குட்டி குட்டி ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சில டேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாட்டம் வழியா உள்ள போயிட்டு டேங்க் உள்ள இருந்து நம்ம பாக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இங்க இருக்க டேங்க்ஸ் முன்னாடி இது போல டச் டிஸ்பிளே வந்து இருக்கும். ஸோ ஃபிஷ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டா நம்ம ஸ்வைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிசிலட் வெரைட்டிஸ் தான். இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் கலர் அதுக்கப்புறம் ப்ரீட்ஸும் இருக்கு. இது பாருங்க எவ்வளோ அழகா வந்து ஒரு பிரைட் எல்லோ கலர்ல வந்து அழகா இருக்கு இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கே. அதோட ஹெட் பாருங்களேன், ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகி அழகா இருக்கு. இதுலயுமே வந்து எல்லோ கலர்ஸ் இருக்கு, ஒயிட் கலர்ஸ்லாம் வந்து இருக்கு. இது வந்து ஃபயரில் ஃபிஷ், ஒரு வகை விலாங்கு மீன். இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிஷ்ஷும் கூட. தென் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தென் இது பாத்தீங்கன்னா ஒரு வகை ஜிலேபி மீன் தான். நிறைய இருக்கு பாருங்க. நாங்க போயிருந்த டைம் பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌட். ஸோ வீக்கெண்ட், ஃபெஸ்டிவ் சீசன், ஹாலிடேஸ் டைம்ல எல்லாம் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ்ல வந்து போக பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இக்வானாஸ் வந்து இருக்கு. ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர்ல வந்து இருந்தது. இது வந்து ஆப்பிரிக்கன் லிசார்ட் தான். ரொம்ப நேரமா அசையாமே இருந்துச்சுங்க. இக்வானா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் டேங்க் இருக்கு. அதுக்குள்ள இருக்க ஃபிஷஸ்லாம் ஆறுகள்ல இருக்கக்கூடிய ஷார்க் கேட் ஃபிஷஸ் தான். பட் எக்ஸாக்டான சொரா கிடையாது. அதுல ஒரு வெரைட்டி தான் இது. இந்த மாதிரி ஷார்க் கேட் ஃபிஷஸ்லாம் நம்ம வீட்ல கூட வச்சு வளர்க்கலாம். ஒயிட் கலர் இருக்கு, பிளாக்ல இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க சைட்ல வந்து ஓப்பனிங் இருக்கு. அது உள்ள போயிட்டு கூட நம்ம பார்க்கலாம். நாமளும் அந்த வாட்டர்ல இருந்து ஃபிஷஸ்லாம் பார்க்குற போல சூப்பரா இருக்கும். எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. ரெயின் ஃபாரஸ்ட் செக்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவும் இருக்கு. பட் கிட்ஸ் மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க அப்படி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபிஷ் டிராயிங் கூட கொடுத்துடுறாங்க பேப்பர்ல. அதுல வந்து நம்ம கலர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்க நேமும் வந்து அதுல எழுதி கொடுத்துடணும். அதை வந்து ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நேம் அந்த ஃபிஷ் பக்கத்துல வந்து அழகா வருது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெயின் ஃபாரஸ்ட் ஜோனை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து கார்ஜ் ஜோனுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். கார்ஜ் அப்படின்னா வேகமா ஓடக்கூடிய நதினால மண்ணரிப்பு வந்து ஏற்படும். அந்த சமயத்துல நிறைய பள்ளத்தாக்குகள் வந்து உருவாகும். அதுல வாழக்கூடிய மீன்கள்லாம் என்னன்றது வந்து நம்ம பார்க்கலாம். உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கிரீனரியா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வால்ல எவ்வளவு செடிகள் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து கோய் ஃபிஷஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை பாக்குறதுக்கு வந்து டச் பண்ண தோணும். பட் வந்து அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய கலர் கலரா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப பிரைட் கலர்ஸ்ல இருக்கு. கோல்டு ஃபிஷஸும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய சைசஸ்லயும் இங்க இருக்கு. இந்த கார்ஜ் ஜோனுக்குள்ள இன்டீரியர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு பாருங்க வால்ல எவ்வளவு தத்ரூபமா வந்து பண்ணிருக்காங்கன்ட்டு. இங்க ஒரு அருவி மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அதுவுமே அந்த ஊத்து பாக்குறதுக்கு ரொம்ப ரியாலிட்டியா ரொம்ப நேச்சுரலா வந்திருக்கு. தென் இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய டேங்க்ஸ்ல வந்து நிறைய ஃபிஷஸ்லாம் வந்து இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்ல வந்து அது எப்படி வாழுன்றதுமே இங்க அழகா வந்து காட்டியிருக்காங்க. எவ்வளவு ஃபிஷஸ் பாருங்க. நிறைய ஃபிஷஸ், ரொம்ப ரேரான ஃபிஷஸ்லாம் வந்து இங்க இருக்கு. இங்க பார்த்தாலே தெரியும் ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க செல்ஃபீஸ்லாம் எடுத்துட்டு. தென் இங்கேயுமே ஒரு சில ஃபிஷஸ்லாம் இருக்கு இந்த டேங்க்ல. கெண்டை அதுக்கப்புறம் வந்து இந்த கட்லா ஃபிஷஸ்லாம் வந்து இருந்தது. ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ்லாம் வந்து இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து ஸ்டிங்ரேஸ்லாம் வந்து இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ரிவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிங்ரேஸ் தான். இதுவும் ஒரு வகையான திருக்க மீன் தான். ஆனா ரிவர்ல தான் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிங்ரேஸ்லாம். பாருங்க, இது நம்ம கிட்ட போக போக ஜஸ்ட் இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளுமே ரொம்ப அழகா வந்து ஆர்வமாக்குது. அடுத்து மேங்க்ரூவ் ஜோன் பத்தி பார்க்கலாம். மேங்க்ரூவ்னாலே தெரியும் சதுப்பு நிலம் அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸை மையப்படுத்தி இங்க ரொம்பவே அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா சைட் எட்ஜஸ்ல எல்லாம் பாருங்க, மரக்கிளைகள்லாம் வந்து அழகா வந்து பண்ணிருக்காங்க. சதுப்பு நிலம் எப்படி இருக்குமோ அந்த அட்மாஸ்பியரை இங்க அப்படியே அழகா தத்ரூபமா பண்ணிருக்காங்க.
மற்ற டேங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பட் இந்த மேங்க்ரோவ் ஏரியா பொறுத்த அளவுக்கும் வாட்டர் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக, கொஞ்சம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் சேரும் மிக்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்றதுனால. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு இதெல்லாம் பாறை மீன் மாதிரியும் இருக்குது. பட் இது பேர் வந்து சில்வர் மூனி ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்கேட் ஃபிஷ்ஷு இது எல்லாமே வந்து இருக்குங்க. அங்கே பாருங்க, நண்டு கூட வந்து பெரிய நண்டு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள. ஆஃப்ரிக்கன் ஸ்கேட் ஃபிஷ்ஷோட ஹெட் பாருங்க. இங்கேயுமே நிறைய மீன்லாம் இருக்கு. இங்க இந்த மரத்தோட எண்டு பாருங்க, அழகா வந்து டிப்பா இருக்கு இந்த வாட்டருக்குள்ள. சூப்பரா பண்ணிருக்காங்க. தென் ரெயின் ஃபாரஸ்ட் கார்ட் இந்த 2 ஜோன்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருந்தது. பட் மேங்க்ரோவ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஜோன்ல தான் வந்து கம்மியான ஸ்பேஸ்ல தான் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த குட்டி டேங்க்ல வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கு. இது என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேர் தான் மட் ஸ்கிப்பர் ஃபிஷ். இது வந்து நிலத்திலயும் வாழ முடியும், நீர்லயும் வாழ முடியும். பட் தண்ணி இல்லாம கூட அதில் நிலத்துல ரொம்ப நேரம் வாழ முடியும். அங்க பாருங்க, அது குட்டி குட்டி கையெல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கு நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். சின்னூண்டாதான் இருக்கும். இவ்வளவு குட்டியா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப சின்னது. ஏன்னா உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரிலாம் ஃபிஷ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப. ஏன்னா இது மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. இங்க வந்து தான் தெரியுது இவ்வளவு வித்தியாசமான ஃபிஷ்லாம் இருக்குன்னு. அதுக்கு மட் ஸ்கிப்பர்னு பேர்லாம் இருக்குன்றதுதான். இதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா பல்லி மாதிரியே தான் இருக்கு. நீந்தி நீந்தி ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் பண்ணுது. முக்காவாசி டைம் வந்து தண்ணியிலே இருக்க மாட்டுது. அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியா வந்து மண் கொட்டி வச்சிருக்காங்க. அதுலயே தான் படுத்துருக்கு. நெக்ஸ்ட் கோஸ்டல் ஜோன்ல என்ன இருக்குன்றத வந்து பார்க்கலாம். கடலோர பகுதி சார்ந்த மீன் வகைகள்லாம் என்னன்றது வந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன மாதிரி மீன்லாம் இருக்குன்றது நம்ம போய் பார்க்கலாம். டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ரீஜன் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து சிற்ப சிலைகள்லாம் வந்து உள்ள வச்சு டேங்க்குள்ள வச்சு அதை வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே வந்து நிறைய மீன்லாம் இருக்கு. வரிப்பாறை மீன் இருக்கு. எவ்வளவு வரிப்பாறை மீன் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்க என்ன இருக்குன்னா ஸ்லிப்பர் லாப்ஸ்டர்ஸ் தாங்க இருக்கு. இது வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். குறைஞ்ச எண்ணிக்கையில மட்டுமே தான் இது இருக்கும். 8 கால் பூச்சி போல மூவ் ஆகி நடக்குது பாக்குறதுக்கு. எனக்கு உண்மையாவே இந்த கோஸ்டல் ஜோன் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் வாங்கி வளர்க்கணுன்ற அளவுக்கு எனக்கு ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீட்டில் வந்து ஒரு டேங்க் செட் பண்ணி இந்த அக்வாரியம் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எக்கோசிஸ்டம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோரல் ரீஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே நேச்சுரலாக இருக்கு. அதுவும் இந்த பவளப்பாறை எப்படி இருக்குமோ இங்கே அப்படியே வந்து கண்முன்னாடி நிறுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து பேனர் ஃபிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் டூத் ட்ரிகர் ஃபிஷ் இருந்துச்சு. தென் இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ டேங்க் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபைண்டிங் நியூல வந்து காட்டுவாங்க டோரின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஃபிஷ்லாம் இருக்கு பாருங்க. 5000+ அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு வந்து போட்டிருந்தாங்க. நிஜமாவே அது உண்மைதாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ரேரான ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த டேங்க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் ஃபிஷ்லாம் வந்து இருந்தது. அதுல நிறைய வேரியண்ட்டும் இருந்தது. பர்டிகுலரா சொன்னோம்னு பாத்தீங்கன்னா செமி சர்க்கிள் ஏஞ்சல் ஃபிஷ், அதுக்கப்புறம் இந்த கோரான் ஏஞ்சல் ஃபிஷ்லாம் வந்து இருந்தது. இதுதான் அது. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஃபிஷ்ஷும் வந்து இருக்கு. அதுதான் வந்து போர்க்குபைன் வெப்பர் ஃபிஷ், முள்ளமன்றி மீன் சொல்லுவாங்க தமிழ்ல. இதான் அது. சரியான விஷத்தன்மை நிறைஞ்ச மீன் இது. இந்த மீனும் இதை வந்து அட்டாக்கே பண்ண முடியாது. இன்கேஸ் அதை அட்டாக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே தன்னோட உடம்ப வந்து பலூன் போல மாத்திட்டு முள்ளா வந்து வச்சுக்கும். அதோட முள்ளுல வந்து நிறைய நச்சுக்கள் வந்து இருக்கும், நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது கடல்ல வந்து கரை ஒதுங்கி இருக்கும் பாத்தீங்களா, இறந்ததுக்கு அப்புறமா கூட அதை போய் டச் பண்ணீங்கன்னா அது நம்மளோட கையில வந்து அந்த முள்ளு குத்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப ஆபத்துல தான் முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஈல் ஃபிஷ் வந்து இருக்கு. அது போக நிறைய கேட் ஃபிஷஸும் வந்து இருக்கு. அது வந்து கேட் ஃபிஷ்லயே பாத்தீங்கன்னா ஈல் வகையை சேர்ந்த ஒரு கேட் ஃபிஷஸ் தான். பாவம் அந்த கண்ணாடி இருக்குள்ள அதோட உடம்பு வந்து பத்தவே இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரெயின்போ ஃபயர் சீ அர்ச்சின். அது உடம்புல பாருங்க லைட்ல வந்து எமிட் ஆகுது. பின்னாடி ஒன்று ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் ஃபெதர் டஸ்டட் வார்ம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபிஷ் இருக்கு. தமிழ்ல வந்து கல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேல வந்து பாசிலாம் படர்ந்து கல் போலவே இருக்கும் பாக்குறதுக்கு. ரொம்ப டேஞ்சரஸான பாய்சனஸ் ஃபிஷ்ஷும் கூட. ஏன்னா பாறை பக்கத்துலயே தான் இருக்கும் இதுவும். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா லைன் ஃபிஷ் இருக்கு. இது வந்து ஒரு பிரிடேட்டர் ஃபிஷ் தான். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட. இந்த லைன் ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஹைலி வெனாமஸ். வேர்ல்ட்லயே விஷம் நிறைஞ்ச பட்டியல்ல இந்த லைன் ஃபிஷ்ஷும் ஒண்ணு.
ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஃபிஷ். ஏன் அப்படின்னா அதோட வேட்டையாடுற குணம் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். அது மேல நிறைய முள்ளா இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் மற்ற மீன்களை வந்து சுலபமா வேட்டையாடி சாப்பிடும். இங்க பாத்தீங்களா, ஃபைண்டிங் நியூல வர நீமோ ஃபிஷஸ் எவ்வளவு இருக்குன்ட்டு அப்படியே சைல்ட்ஹுட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடுச்சு. தென் இந்த குட்டி பையன் வந்து அவங்க அப்பாவை கம்பல் பண்ணி அந்த ஓப்பனிங்குள்ள போய் பார்க்கணும்னு ஆர்வப்பட்டதுனால அவங்க அப்பா கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காரு. தென் இங்க வந்து ஒரு டச் பூல் ஏரியான்னு இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய ஸ்டார் ஃபிஷஸ் வந்து இருந்தது. ஸோ நம்ம வந்து ஸ்டார் ஃபிஷஸ் வந்து டச் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து டச் பண்ணி பார்க்கறத நம்மள அலோவ் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா இருந்தது. நான் டச் பண்ணி பார்த்தேன். அசையாம இருக்குங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. என்னடா டேங்க்குள்ள பாம்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆனா இது பாம்பு இல்லைங்க, விலாங்கு மீன் தான். முறையில் வகையை சேர்ந்தது. ரொம்ப ஆக்டிவா துருன்னு இருந்துச்சு. இது பவளப்பாறை இடுக்குகள்ல தான் ஒளிஞ்சு வாழும். ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ். டீப்பா கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு கூட போகும். ஸோ பார்த்து நம்ம கவனமா தான் இருக்கணும் இதுகிட்ட. தென் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஓப்பன் டேங்கா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு. அது போக வந்து ஸ்டிங்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருக்க மீன், அதுலயே நிறைய வெரைட்டில உள்ளதெல்லாம் வந்து இங்க விட்டுருக்காங்க. அது இந்த ஸ்பாட்டட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஈகிள் ஸ்டிங்ரேஸ்ன்னு சொல்லிட்டு வேற வேற வேரியன்ட்ல இருக்குதுல்ல, இது எல்லாமே சூப்பரா வந்து பிஹேவ் பண்ணுது. இந்த கிளாஸ் பக்கத்துல வந்து நம்ம வந்து உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாம். அந்த டைம்ல வந்து அதுங்களுமே அழகா வந்து போஸ் எல்லாம் கொடுக்குது பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்டிங்ரே வந்து இருக்கும் பாருங்க. அடிக்கடி இப்படி யாராவது வந்து போட்டோ எடுக்கும்போது அதுவுமே வந்து இங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணுது துருன்னுட்டு. தென் இங்க ஃபீடிங் செஷன்ஸும் இருக்கு. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல மீன்களுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம மீன்களுக்கு நம்மளும் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. நம்ம ஃபுல்லா வந்து ஏசி தான். ஸோ நம்மளுக்கு வந்து வேர்க்கும், ஐயோ டயர்ட் ஆயிடும்லாம் கிடையாது. நிறைய சிட் அவுட் பிளேசஸும் இருக்கு உள்ளுக்குள்ளேயே. அப்படியே உள்ள போய் பாக்குறப்ப அங்கமே வந்து டேங்க் உள்ள நிறைய வந்து ஒட்டிட்டு இருந்தது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அது ஸ்பைனி ஜெயிண்ட் லாப்ஸ்டர்ஸ்ன்ட்டு. இது வந்து மீடியம் சைஸ் தாங்க. இது வந்து இன்னுமே பெருசாகும். ஸோ ஜெயிண்ட் லாப்ஸ்டர்ஸ்ன்னு பேர் வச்சது தப்பே கிடையாது. அது ஸ்பைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு. இது வந்து சாப்பிடக்கூடியது தான். இது வந்து 50 இயர்ஸ் கிட்ட உயிர் வாழுமாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஜெல்லி ஃபிஷஸ் இருக்கு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷஸ் தான். இங்க வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் அப்படி மாறுறப்ப சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. சரி, இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து ஒரு குணாதிசயம் இருக்குங்க. ஏன்னா இந்த கடல் எல்லாம் வந்து இருட்டா இருக்கிற சமயத்துல அதுவே வந்து ஒளியை உருவாக்கி வந்து டிராவல் பண்ணுமா. சூப்பர்ல. இங்க போட்டோகிராஃபி செஷனும் இருக்குதுங்க. ஆனா கிட்ஸ்க்கு மட்டும்தான். உங்க குழந்தைங்களை வந்து நீங்க மெருமேடா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து அதுக்கான செட்டப்பும் இருக்கு, அந்த காஸ்டியூம்ஸும் தந்துடுறாங்க. சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ருபீஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்களே வந்து பிரிண்ட் அவுட்டும் போட்டு தந்துடுறாங்க. நிறைய குழந்தைங்க வந்து இங்க வந்து அழகா வந்து போட்டோ வந்து போஸ்ட் கொடுத்து நிறைய வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஜிபி மெரின் கிங்டம்லேயே பாத்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் டனல் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தான் போய் பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு போய் பாக்குறதுக்கு. இப்படிதான் போகணும் அதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா வந்து விர்ச்சுவல் பிளே வந்து பண்ணிட்டு இருந்தது. அந்த பலூன்ஸ் வந்து போக போக அதுவுமே வந்து அழகா வந்து மூவ் ஆகுது. இப்போ உள்ள போயிட்டு பாக்கலாங்க அண்டர் வாட்டர் டனல் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள போனதும் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து 17 மீட்டர்ஸ் லாங்கா. இந்தியாலேயே இங்க மட்டும்தான் இவ்வளவு பெரிய அண்டர் வாட்டர் டனல் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் ரெயின் சொல்றாங்க, இல்லைன்னா வந்து கிட்டார் ஃபிஷ்னு சொல்றாங்க. இது வந்து ஷார்க் வகையை சேர்ந்த ஒரு திருக்க மீன் தான். நம்ம தலை மேலேயே வந்து கேரி ஆகுற மாதிரி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்து இருக்கு. அதுவும் வந்து சின்னதுல இருந்து பெருசு வர இருக்கு. உண்மையா சொல்றேன், ரியாலிட்டியில நம்மளால கடலுக்குள்ள எல்லாம் போயிட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா இங்க அவ்வளவு ஃபிஷஸையும் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. உண்மையா டீப் சீக்குள்ள நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஷார்க் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹிட் அடிச்சதுனாலே கிளாஸஸ் எல்லாம் கூட உடஞ்சிரும். பட் ஆனா எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் குவாலிட்டியா இருக்குன்னு பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு ரெசிஸ்டண்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. தென் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்கும் வந்து இருக்கு. ஆனா வந்து பெர் ஹெடுக்கு வந்து 5000 கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ஆனா அது வந்து ப்ரீ புக் பண்ணணுமா. அப்படியே பார்த்துட்டே போலாம். உண்மையா சூப்பரா இருக்குங்க.
அண்டர் வாட்டர்ல எப்படி இருக்கும், அதுவும் அந்த அண்டர் சீல எப்படி இருக்கும்ன்றத வந்து நம்ம அழகா பார்க்கலாம். சுறா மீன்லாம் இருக்கு பாருங்க. இது ஒரு சுறா போகுது, பக்கத்துலயே வந்து குட்டி சுறா போகுது பாருங்க. இதெல்லாம் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. கண்டிப்பா வந்து இங்க மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஃபைனலா நம்ம மெர்மைட் ஷோ வந்து பார்க்க வந்துட்டோங்க. இதுதான் வந்து டீப் ஓஷன் ஜோன், அதாவது ஆழ்கடல்ல வாழ்ற மீன்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கும். நிஜமா இந்த மெர்மைட் ஷோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட 1 டே மட்டும் 4 டைம்ஸ் கிட்ட பண்றாங்க. 15 மினிட்ஸ் கிட்ட பண்றாங்க இந்த ஷோ. நான்லாம் வந்து மெர்மைட் ஷோ பார்த்துட்டு சின்ன குழந்தையாவே மாறிட்டேன். கிராப்ஸ்லாம் வேற பண்ணிட்டு இருந்தேன். அண்டர் வாட்டர்ல வந்து பிரெத் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுவும் இப்படி என்டர்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா இவங்கெல்லாம் வந்து உண்மையாவே கிரேட், பாராட்டியே ஆகணும். நீங்களும் வந்து ஷோவை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. Take away your breath. Prepare to meet Celine, a beautiful mermaid from the ocean's depths. Your children are our hope. Women are our future. The world is yours. To heal and cure. Recycle all your plastic. Poison filling the seas, making us sick, weak and diseased. Listen carefully to what I say. Remember it well. Remember every day. All life is precious. All life is a chain. With one broken link, all life will be slain. You are a savior. You took it today. எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மேல வந்து சுவீனியர் ஷாப் அப்படின்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விதமா டாய்ஸ்லாம் வந்து இருக்கு. குழந்தைங்களை அட்ராக்ட் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ஏகப்பட்டது இருக்கு. ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. பாருங்க எவ்வளவு டாய்ஸ் இருக்கு. கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் செயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து விதவிதமான வெரைட்டியில வந்து அனிமல்ஸ்ல ஷேப்ல வந்து டாய்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. பேக்ஸ் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு எல்லாமே. தென் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து போட்டோ எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்க ஃப்ரேம் போட்டு தந்துருவாங்க. பட் 300 கிட்ட சார்ஜ் பண்றாங்க. தேவைப்பட்டா நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோக்கு என்ன ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.